போடுவாங்களாம். அந்த லெட்டரை பார்த்துட்டு இந்த அம்மா போய் இடிக்கணும். நீ எம்எல்ஏ முனிசிபாலிட்டியில எந்த ப்ரொவிஷன்ல உன்னால எல்லாத்தையும் நீயே பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த சட்டம் இருக்குது? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பவரை இன்னைக்கு டைவர்ட் பண்ணி எஸ்சி தொழிலாளியுடைய மகள் இந்திரா காந்தியை அவமானப்படுத்தி 20 நாளைக்கு முன்னாடி அம்மானுடைய காரப்புடி யார்? சீட்ல உட்கார வச்சுட்டு அவங்க மிஸ்கைடு பண்ணது யார்? ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனுக்கு இன்னும் அதிகாரம் இருக்குது. ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்லுது? இன்னைக்கு இந்த ஊர்ல ஜெராக்ஸ் கவுன்சிலர்களை பாத்துக்கிறோம். ஜெராக்ஸ் எம்எல்ஏ எங்கன்னா பாத்துக்கிறீங்களா? யாராவது ஒரு புதிய இன்ஸ்பெக்டர் வந்தா ஜெராக்ஸ் பத்தி பேசுறார், டீச்சர் வந்தா ஜெராக்ஸ் பத்தி பேசுறாங்க, இன்னைக்கு ஆர்டிஓ வந்தா ஜெராக்ஸ் பத்தி பேசுறாங்க. யாருமே நான் போய் எம்எல்ஏ பார்த்தேன், எம்எல்ஏ கிட்ட லெட்டர் வாங்கணும்னு யாரும் சொல்றது இல்ல. இது உன்னுடைய யோகித்தை. இது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்த காங்கிரஸ்ல. நான் ஆல் இந்தியா அப்போசிஷன் லீடர் ராகுல் காந்திக்கு லெட்டர் எழுதுகிறேன். உங்களுடைய கட்சியுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கேக்கு இன்னைக்கு லெட்டர் எழுதுகிறேன். இன்னைக்கு ராகுல் காந்தி பீகார் எலெக்ஷனை பத்தி சொல்றார். ஹிட்லர் கழிச்சுட்டான், அதுக்காக நாம் சந்தோஷப்பட முடியுமான்னு சொல்லிட்டு ஹிட்லருடைய பாசிஸ்ட் பாலிசியை கேஜிஎஃப்ல நீ பண்ணிருக்கிறியே, இது எங்கேயாவது நடக்குமா? இன்னைக்கு யாரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? ஒரு சின்ன பைட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது யாரு மேல ஆக்ஷன் எடுப்ப? நீ பேசின வீடியோ உனக்கே போடுறேன் பாரு. ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೊಟೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಡೆವಲಪ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಇಲ್ಲೇ ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಹೇಳ್ತೀನಿ. ಆಮೇಲೆ ಯಾರು ಇಲ್ಲಿ ವ್ಯಾಪಾರಿಗಳಿದ್ರು ಇಷ್ಟು 56 ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ತೀವಿ ನಗರಸಭೆಯಿಂದ. ಕಮಿಷನರ್ ಸೈನ್ ಮಾಡಿ ಮತ್ತೆ ಇವರಿಗೆ ಸ್ಟ್ರಕ್ಚರ್ಸ್ ಆದಾಗ ಫಸ್ಟ್ ಪ್ರಿಯಾರಿಟಿಯಲ್ಲಿ ಈ 56 ಅಂಗಡಿಗಳು ಯಾವ್ದು ಮಾಡಿದೀವಿ ಅವ್ರಿಗೆ ಫಸ್ಟ್ ಪ್ರಿಯಾರಿಟಿ ಅಲ್ಲ. ಅವ್ರು ಕೊಟ್ಟು ಬೇರೆ ಅಂಗಡಿಗಳು ಜಾಸ್ತಿ ಕಟ್ಟಿರೋದು ಮಾತ್ರ ಇವ್ರು ಆಕ್ಷನ್ ಮಾಡೋದು. ಇದನ್ನು ಮಾಡಿಬಿಡಲ್ಲ. ಫಸ್ಟ್ ಪ್ರಿಯಾರಿಟಿ ಇವರು ಡೆವಲಪ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯಾರು ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅವ್ರಿಗೆ ಫಸ್ಟ್ ಪ್ರಿಯಾರಿಟಿ. 56 கடையை தான் நான் இடிப்பேன். 56 கடைக்காரர் தான் இன்னைக்கு டெவலப்மெண்ட்டுக்கு கோஆபரேட் பண்ணிக்கிறாங்க. அந்த 56 கடைகளை நாங்க ஃபர்ஸ்ட் இடிச்சுட்டு அதுக்கு பிறகு மத்த வேலையை சொல்றேன். புல் மார்க்கெட்ல 110 கடை 114 கடை இடிக்கப்பட்டு இருக்கிறது. எந்த அதிகாரத்துல அந்த ಕಡೆங்களை ಇಚ್ಛೆ அப்படின்னு கேட்டா ನಾವು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಒಂದೇ ಕಾನೂನು ರೀತಿಯಲ್ಲಿ பார்க்கணும், இன்னொன்னு பொதுக்கூட்டத்தை போட்டு நீ அங்கிட்ட சொல்லணும், இல்ல ப்ரூஃப் காமிச்சு இதுன்னு சொல்லிட்டு காமிக்கணும். நீங்க வேற ரீதியில் சொன்னா ரத்தத்திலே போராட்டத்தை பார்த்தவன் நான், கொள்ளைகளை பார்த்தவன் நான். உன்னை பார்த்து நான் ஓடிடுறேன்னா போலீஸை கேட்டு பார், इंटेलिजेंस रिपोर्ट கேட்டு பார். ஜோதிவாசி யாரு? என் மேல எந்த கிரிமினல் கேஸும் கிடையாது. போராட்டத்தை தவிர இதே ஹாஸ்பிட்டலுக்கு 2006 பூட்டு போட்டு அக்யூஸ்ட் ஆனவன் நான். முனிசிபாலிட்டியில கக்கு ஸ்டேட்மெண்ட் கொட்டி அரெஸ்ட் ஆனவன் நான். நீ எங்கம்மா கைது ஆகிற? எந்த போராட்டம் வரலகுது? அமுல் பேபி மாறி உங்க அப்பா கான்வென்ட்ல பணத்தை போட்டு படிக்க வச்சிருக்கிறார். தொழிலாளி புள்ள செரு போடாம மைனிங் ஸ்கூல்ல பற்றி சட்டம் பற்றி இந்த ஊருடைய போராட்டத்தை பார்த்தவங்க நாங்க. எங்களை பார்த்து ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನು ರೀತಿ ಅದು நான் சொல்றேன் உங்களுக்கு டைரக்டா. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க தலையிட்டது இல்லீகல். மார்க்கெட்டு கிட்ட உத்தரவாதம் வாங்காம கடைகளை இச்சது இல்லீகல். இடிக்கிறதுக்கு முன்னாடி அதை எஸ்டிமேஷன் போட்டு ஸ்கிராப் வேல்யூ எவ்வளவுன்னு போட்டு மண்ணை எட்டு போய் எவ்வளவு கொட்டின, இரும்பு எட்டு போய் யாருக்கு வித்த, இன்னைக்கு யாருக்கிட்ட கான்ட்ராக்ட் குத்துக்கிற? ₹1 கூட கவர்மெண்ட்டுக்கு லாஸ். நாங்க ஸ்பீக்கருக்கு மேல லெட்டர் எழுதுறோம். ஐ வில் கெட் சாங்ஷன் ஃப்ரம் ஸ்பீக்கர். உண்மையில wrongful loss to the property government municipality ஆகிக்குது. 35 கவுன்சிலர்களுடைய ஒப்புதல் வாங்காம இன்னைக்கு நீ பண்ணி இருக்கிற. ஏன் உன் மேல கிரிமினல் கேஸ் போடக்கூடாது? இதை நீ வளையல் முடிச்சான் காமிச்சிருந்தோம் ஆயிடுச்சான், அவன் மட்டும் ஜெயிலுக்கு. இதுதான் உன் நிலைமை. சேவ் கேஜிஎஃப் இன்னைக்கு ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ்ல பக்கத்துல இன்னைக்கு
5 lakhs கிட்ட 120 வருஷமா ஒரு பிஜிஎம்எல் ஸ்கூலுக்கு இது 50 ஸ்டூடெண்ட்டுக்கிறான். இன்னைக்கு உலகத்திலே எல்லா துறையிலும் சேர்ந்துக்கிறான் அவன். அந்த ஸ்கூலை ஸ்டாண்டர்ட் பண்ணும். எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டெல்லி வரைக்கும் போறான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊர்ல கல்வி தரந்தாந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலை போய் பார்த்திருப்பியா? 25 வருஷமா மைன்ஸ் வீடு இல்லாம செத்துக்கிறானே, அவனுக்காக டெல்லிக்கு போய் பேசியிருப்பியா? அவன் காசு வராதுக்குது, அதுக்காக கோர்ட்டுக்கு போய் ஏதாவது பண்ணிருப்பியா? இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொல்றாரு 54 நர்ஸ் இருக்கணும், ஆனா 3 நர்ஸ் தான் இருக்குது. 26 நர்ஸ் இருக்கணும், ஆனா 3 நர்ஸ் தான் இருக்குது. 54 பி குரூப் எம்ப்ளாயிஸ் இருக்கணும், ஆனா 3 பேர் தான் இருக்கிறோம். இங்க கேர்டியாக் யூனிட் இல்ல, எம்ஆர்ஐ இல்ல, பெரிய இன்னைக்கு ஸ்கேனிங் மிஷின் இன்னைக்கு இல்ல. இதெல்லாம் எடுத்து வந்து போட்டு 7 மணிக்கு நீ வந்து சேர் போடக்கா, அங்க உட்காரு, அங்க பாரு அவுட் பேஷண்ட் எத்தனை பேர் வரும், எத்தனை பேருக்கு ரெஃபரிங் பண்றான் அப்படின்றத நீ பார்க்கணும். அதனால இந்த போராட்டத்தை இந்த அளவுக்கு இவங்க நடத்திக்கிறாங்க. இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த போராட்டத்தை ஹாஸ்பிட்டல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டஸ் மாற்றணும். அந்த போராட்டத்தை இன்னைக்கு மோகன் கிருஷ்ணா தலைமையேற்றிருக்கிறார். அவர்களோடு கரம் கோர்ப்போம், தங்க வயலை மீட்போம், தங்க வயலுக்காக ஒன்றுபடுவோம் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. ನಾನು ಎಂತ ಚಂದ ರೋಡ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ನಾನು ಎಂತ ಚಂದ ಲೈಟ್ ಹಾಕಿದ್ದೀನಿ ಅಂತ. ನಾನು ನಮ್ಮ ಶಾಸಕರನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತೀನಿ.
ನಮಗೆ ಚಂದವಾದ ರೋಡ್ ಬೇಡ, ಚಂದವಾದ ಲೈಟ್ ಬೇಡ. ಮೊದಲು ಪ್ರಾಣವನ್ನ ಉಳಿಸಿ ಅಂತ ನಾನು ಕೇಳ್ತೀನಿ. ಮೊದಲು ಯಾವ್ದು ಬೇಕು ನಿಮ್ಗೆ? ಮೊದಲು ಯಾವ್ದು ಬೇಕು ನಿಮ್ಗೆ? ನಮಗೆ ಚಂದವಾದ ರೋಡ್ ಹಾಕಿದ್ರೆ ಕಮಿಷನ್ ಬರ್ತದೆ, ಚಂದವಾದ ಲೈಟ್ ಹಾಕಿದ್ರೆ ಕಮಿಷನ್ ಬರ್ತದೆ. ಆದ್ರೆ ನಿಮಗೆ ಪ್ರಾಣವನ್ನು ಉಳಿಸುವ ಪುಣ್ಯವನ್ನು ಬರ್ತದೆ. ಪ್ರಾಣ ಉಳಿಸುವ ಏನ್ ಬರುತ್ತೆ? ದಯಮಾಡಿ ಪುಣ್ಯದ ಕೆಲಸಕ್ಕೆ ಕೈ ಜೋಡಿಸಿ ನಾನು ಮಾನ್ಯ ಶಾಸಕರಲ್ಲಿ, ಬುದ್ಧಿವಂತರಾದಂತ ಶಾಸಕರಲ್ಲಿ, ಅತಿ ಉನ್ನತ ಪದವಿ ಪಡೆದಂತ ಶಾಸಕರಲ್ಲಿ, ಅತಿ ಶ್ರೀಮಂತ ತಟ್ಟಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಮಹಾನುಭಾವ ಪುತ್ರಿಯ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಾನು ವಿನಂತಿ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ರೂಪಕ ರೋಡ್ ಆಮೇಲೆ ಕೊಡಿ, ಲೈಟ್ ಆಮೇಲೆ ಕೊಡಿ, ಮೊದಲು ನಮಗೆ ಪ್ರಾಣವನ್ನ ಉಳಿಸಿ, ನೀರನ್ನ ಕೊಡಿ, ಶೌಚಾಲಯವನ್ನ ಕೊಡಿ ಅಂತ ನಾವು ನಿಮ್ಮನ್ನ ಬೇಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ರೂಪಕ ಮಾತಾಡ ಮುಂಚೆನೆ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀರ, ನಾನು ಬಹಳಷ್ಟು ಬುದ್ಧಿವಂತ ಹೆಂಗಸು, ನಾನು ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿ ಬಂದು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಕೆಲವರು ಅಪಪ್ರಚಾರ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ. ರೂಪಕ, ನಾನು ನಿಮಗೆ ಸವಾಲನ್ನ ಹಾಕ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನೀವು ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಆಪರೇಷನ್ ಮಾಡಿಸ್ಕೊಳ್ಳಿ, ನಾನು ನಿಮಗೆ ಸವಾಲನ್ನ ಹಾಕ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಮಗೆ ಬೇಕಾದ್ರೂ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಅಲ್ಲ, ಪ್ರೈವೇಟ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲು. ನಿಮಗೆ ಮತವನ್ನ ಹಾಕಿದವರು, ನಿಮಗೆ ಓಟನ್ನು ಹಾಕಿ ಗೆಲ್ಲಿಸಿದವರಿಗೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲು. ನಮಗೆ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲೇ ಸಾಕು. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನ ಉಳಿಸುವಂತ ಕೆಲಸ ನಿಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿ ಅಂತ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಮಾನ್ಯ ಶಾಸಕರಾದಂತ ರೂಪಕ್ಕನವರೇ, தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.